சிவகங்கை மாவட்டம் நாட்டார்குடி கிராமத்தில் சோனைமுத்து என்ற 60 வயது முதியவர் மர்ம நபர்களால் தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்டார். அவரது தலை 5 மணி நேர தேடுதலுக்கு பின் கண்டெடுக்கப்பட்டது. சோனைமுத்து தனது நண்பர் பாண்டியுடன் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 3 பேர் சோனைமுத்துவின் தலையை துண்டித்து கொன்றுவிட்டு உடனிருந்த பாண்டியின் தலையையும் வெட்டி உள்ளனர். மேலும் சோனைமுத்துவின் தலையையும் அவர்கள் எடுத்துச் சென்று விட்டனர். தகவல் அறிந்து வந்த மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் தலைமையிலான போலீசார் சோனைமுத்துவின் தலையில்லாத உடலை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிவகங்கை புதூர் அருகே கண்மாய் கரையோரம் துண்டிக்கப்பட்ட தலையுடன் 3 பேர் சுற்றித் திரிவதாக வந்த தகவலை அடுத்து சிவகங்கை போலீசார் 5 மணி நேர தேடுதலுக்கு பிறகு கண்மாய் கரையில் சோனைமுத்துவின் தலையை கண்டெடுத்தனர். இதற்கிடையே தலையில் காயமடைந்த பாண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை புளியந்தோப்பு டிம்லஸ் சாலை பகுதியில் உள்ள அம்மா உணவகத்தில் கைவரிசை காட்டிய 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மே மாதம் 25ஆம் தேதி முதல் மழைநீர் வடிகால் பணிகள் காரணமாக இந்த அம்மா உணவகம் செயல்படாமல் உள்ள நிலையில் இதனை நிர்வகித்து வரும் டெய்சி ராணி கடந்த 12ஆம் தேதி உணவகத்தை திறந்து பார்த்தபோது உணவகத்தில் இருந்த 8 சிலிண்டர்கள், கிரைண்டர், சமையல் செய்யும் பாத்திரங்கள், எடை மெஷின் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் திருடு போயிருப்பது தெரிய வந்தது. போலீசில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தபோது 5 இளைஞர்கள் பொருட்களை வாகனத்தில் திருடிச் சென்றது தெரிய வந்தது. அதில் 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் செலவுக்கு பணம் இல்லாததால் இந்த திருட்டில் ஈடுபட்டதை அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.